அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் 11ஆம் வீடு தரும் லாபத்தை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொது அமைவுகள்ல 11ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகருடைய லாபத்தை சுட்டி காட்டக்கூடிய லாபபாவமாக அமைகிறது. ஆனா எல்லாருக்குமே இந்த 11ஆம் இடம் லாபம் கொடுத்துருதான்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலருக்கு டெய்லி பேசிஸ்ல அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நிலையும் இந்த 11ஆம் இடம் வலுத்தவருக்கு கிடைக்கிறது. அதுபோல உயர்மட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அல்லது உயர்மட்டத்திலே தொழில் செய்யக்கூடிய நிலையை இந்த 11ஆம் இடம் கொடுக்குது. ஒரு ஜாதகர் 11ஆம் இடத்தின் மூலியமாக லாபத்தை எப்பொழுது முழுமையாக அனுபவிக்க முடியும், எப்படி அந்த வீட்டின் அதிபதி இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அந்த யோகமானது கிடைக்கும்ன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா உபஜயபாவத்துல முக்கியமான பாவம் 11ஆம் இடம். அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் அவயோகராக இருந்தாலும் நன்மை செய்யும்ன்றதுதான் விதி. ஆனா அந்த நன்மை எந்த அளவுக்கு இருக்கும், உயர்மட்டத்தில் கிடைக்கிறதுக்கான அமைவுகள் என்னன்றத தெளிவுபடுத்திடலாம். ஏன்னா 11ஆம் இடத்ததிபதி திசை ஒரு ஜாதகத்துல ஆரம்பிக்கிறதுனா உடனடியாக அந்த ஜாதகருக்கு ஒரு சந்தேகம் அப்பாயின்மெண்ட்ல நிறைய கேட்கறது, இந்த திசை யோகம் செய்யுமா, பெரும் பணங்களை சம்பாதிக்க முடியுமான்ற கேள்விகள் அதிகமா இருக்கு. அதன் அடிப்படையில மேஷம் முதல் மீனம் வரை பிறந்த ஜாதகர்களுக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் எப்படி இருக்கும் பொழுது இந்த லாப பலனை பெற்றுத்தரும் லாப பலன்கள் அதிகமாக இருக்கும். ஜாதகர் பொருளாதாரத்திலும் சரி, பெயர் புகழ் கௌரவம் அத்தனையுமே பெறக்கூடிய விதியை தான் பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, எப்படி லாபமாக வேலை செய்யுன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொல்லணும்னா, நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும். அந்த வெகுமதி கிடைத்த பிறகும் ஒரு பாராட்டை உன்னை பெற்று தருவது தான் இந்த 11ஆம் இடம். ரிலேஷன்ஷிப் அமைவுகளை எடுத்துக்கிட்டா மூத்த சகோதர சகோதரிகளை கொடுக்குது. அதுபோல மறு திருமண அமைவுகளை இந்த 11ஆம் இடம் உறுதிப்படுத்தி சொல்லுது. ஒரு ஜாதகர் என்ன செயலை செய்தாலும் அதுக்கு வெகுமதியும் பெற்று பாராட்டையும் கொடுப்பது 11ஆம் இடம். வெகுமதியோடு கூடிய அந்த பாராட்டு லாபமாக மாறுகிறது. அது பொருளாகவும் புகழாகவும் ஏதேனும் ஒரு வகையில் ஜாதகரை மகிழ்விக்கிறது தான் லாபபாவத்தினுடைய ஒரு மிகவும் யோக பலனாக அமைகிறது. அந்த வகையில இந்த யோகத்தை அனுபவிக்க மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு 11ஆம் பாவம் சனி பகவானுடைய வீடான கும்பமனை, அதுபோல் அதிபதி சனி பகவானா வரார். இந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகனாலும் இருக்கலாம். உபஜய பாவத்துல அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் பகை கிரகமாக இருந்தாலும் புதனா இருந்தா கூட மேஷத்திற்கு பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் அந்த ஆதிபத்திய கிரகமான சனி பகவான் குறைந்தபட்ச ஸ்தான பலத்தையாவது பெற்று ஜாதகத்திலே குருவோட தொடர்புல இருப்பது, சனி சூரிய காம்பினேஷன் அவயோகம் என்றாலும் மேஷ லக்னத்திற்கு பணலாபத்தை கொடுத்து விடுகிறார். மற்றபடி ஆதிபத்தியத்துல பூர்வீகத்துல இல்ல முடியாத நிலையை கொடுத்தாலும் குரு சூரியனுடைய தொடர்பு சனிக்கு இருக்குமாயின் லாபபானம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்துல மேம்பற்றே தீர்வீர்கள். அது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதியின் தசையோ அல்லது சனி தசை, சனியோடு இணைஞ்ச குரு சூரிய தசை அல்ல, இந்த பணலாபத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 11ஆம் இடம் ரிஷபத்திற்கு முழு அவயோகரான குருவனுடைய ஒரு ஆதிபத்தியமாக வருது. அதிபதி குருவா வரார். மீனத்திலும் மீனம் வீட்டு ஆதிபத்தியமாகவும் குரு அதிபதியாக வரார். இந்த குரு பகவானோடு ஜாதகத்திலே சனி புதன் தொடர்பில் இருக்குமாயின் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை பெற்று தந்துவிடும். இந்த 3 கிரகங்களுடைய திசையோ அல்லது 11இல் இருக்கக்கூடிய கிரக திசை இந்த கிரகத்தோட தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே பணலாபத்தை நீங்கள் உறுதியாக பெற்றுவிடுவீர்கள். உங்கள் மனம் மகிழ்ச்சி பெறும், பாராட்டுகளை பெறக்கூடிய நிலை வரும். அதுபோல் நீங்கள் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 11ஆம் இடம் அவயோக பாவமாக வரக்கூடிய மேஷ மனையும் அதிபதி செவ்வாயும் வரார். இந்த செவ்வாய் பகவானோடு ஜாதகத்திலே சுக்கிர சனி தொடர்பு இருப்பது யோகம். சனி செவ்வாய் காம்பினேஷன் இயல்பா அவயோகம் என்றாலும் கூட மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் நடக்கும் பொழுது சனிக்கு ஸ்தான பலம் கூடியிருந்தால் பொருளாதாரத்தையும் ஜாதகத்திலே லாப பண பொருளாதார விஷயங்கள்ல மேம்படுத்தி கொடுக்கும். தசாபுத்தியில சுக்கிரனும் சனியினுடைய தொடர்பு செவ்வாய்க்கு இருப்பது யோகமாக அமைகிறது. லாபபாவத்தை வலுப்படுத்தி ஜாதகருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கடகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 11ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை ரிஷபம் பெறுகிறது. அதிபதி சுக்கிரனா வர இந்த சுக்கிர பகவானோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது குரு சுக்கிர அவயோகம் என்றாலும் கடகத்திற்கு பண பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை, பொருளாதார வெற்றிகளை அந்த தசையில கொடுக்குது. ஆனால் ஆதிபத்திய காரகங்கள்ல சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த டாபிக் பணம்ன்றதுனால இந்த குரு சுக்கிர தொடர்போடு இருக்கிறது. அதுபோல ஜாதகத்திலே செவ்வாய் சுக்கிர தொடர்போடு இருப்பது கடகத்திற்கு பெரும் யோகம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 11ஆம் அதிபதியாக புதன் வரார். இந்த புதன் பகவானோடு குரு தொடர்பு கொள்வது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். புதன் சனி முரண்பாடு என்றாலும் புதன் செவ்வாய் முரண்பாடு என்றாலும் புதன் செவ்வாயுடைய தொடர்பு சிம்மத்திற்கு பணலாபங்களை கொடுக்கிறது. கன்னியில ஜனனிச்சிருக்கிறீங்க, 11ஆம் மனையாக கடகமடை. இந்த சந்திரனோடு சனி தொடர்பு கொள்வது, சனி சந்திரன் மனத்தை பாதிக்கும், திருமணத்தை பாதிக்கும்னாலும் பொருளாதார ரீதியாக வெற்றிகள் மக்களிடமிருந்து பெற்று தரும் கன்னி லக்னத்திற்கு. சனி பகவானோடு கூடுறது, சுக்கிரனோட கூடுறது கன்னி லக்னத்திற்கு யோகம். அதுபோல் நீங்கள் துலாம் லக்னத்துல பிறந்திருந்தா 11ஆம் மனையாக சிம்ம மனையும் அதிபதி சூரியனும் வரார். இந்த சூரியனோடு சனி சூரிய தொடர்புகள்ல இருப்பது, அதுபோல் புதன் சூரியன் தொடர்புல இருப்பது யோக பலனை பெற்றுத்தரும்.
விருச்சகத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சக லக்னத்தில் ஜனனித்தவருக்கு லாபமனையாக கன்னிமனை வருகிறது. அதிபதி புதன். புதனோடு குரு தொடர்பு கொண்டிருப்பது அல்லது சந்திரன் தொடர்பு கொண்டிருப்பது பொருளாதார நிமித்தமாக லாப அமைவுகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 11ஆம் மனையாக துலாமனை வருகிறது. அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோடு ஜாதகத்திலே செவ்வாய் தொடர்பு கொள்வது, சூரியன் தொடர்பு கொள்வது நல்ல பலனை பெற்று தருகிறது. லாப பாவத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறது. மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் பகவானோடு சுக்கிர புதன் தொடர்பு சாதக அமைவுகளை பெற்று தருகிறது. அதுபோல் நீங்கள் மகர லக்னத்துல கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 11ஆம் மனையாக தனுசு மனை வருகிறது. அதிபதி குரு பகவான். குருவோடு புதன் சுக்கிரன் தொடர்பில் இருக்குமாயின் உங்களுக்கு பணலாபங்களை தனலாபங்களை தசாபுத்தியிலே பெற்று தருகிறது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 11ஆம் அதிபதியாக சனி பகவான் வரார். மனையாக மகரமனை வருகிறது. இந்த சனி பகவானோடு ஜாதக ரீதியில சந்திரனுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு பொருளாதார நிமித்தமாக 11ஆம் பாவத்தை வெளிப்படுத்தி திசை நடக்கும் பொழுது தனத்தை அதிகம் கொடுக்குது, பாராட்டுகளை அதிகம் கொடுக்கிறது, பெயர் புகழை கொடுக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும். நம்ம மேல சொன்ன இந்த கிரகங்களை சொன்ன அந்த கிரகங்களோடு அந்த அதிபதி தொடர்பு கொண்டு இருக்கிறாருன்னா தசை நடப்பில் வரும்போது உங்களுக்கு பணத்திற்கு பிரச்சனை இருக்காது, பாராட்டுக்கு பிரச்சனை இருக்காது. சில காரக முரண்பாடு, இந்த சனி சந்திரனுடைய தொடர்பு ஆகட்டும், இல்ல புதன் செவ்வாயினுடைய தொடர்பு, குரு சுக்கிர தொடர்பு, இதெல்லாம் ஆதிபத்திய வீட்டின் அதிபதியில ஜாதகரை வேற ஊர் தூரதேசங்களுக்கு அனுப்பிச்சு விடுறது, இந்த மாதிரியான ஒரு ஃபேவர் பண்ணுமே தவிர, ஆனால் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா எவ்வளவு முரண்பட்டாலும் சந்திரன் சனியா இருக்கட்டும் அல்லது சூரியன் சனியா இருக்கட்டும், குருவோட சுக்கிரனா இருக்கட்டும், ஜாதகருக்கு பண பிரச்சனைகளை கொடுக்காது. பணம், வெகுமதி, பாராட்டு, தன்னிறைவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். எப்பொழுது என்றால் அந்த தசைகள் நடப்பில் ஒரு 3 கிரகங்களுடைய தசையோ 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் இந்த 3 கிரகத்தில் ஏதேனும் ஒன்றோடு தொடர்புல இருந்தா கண்டிப்பாக உங்கள் ஜாதக அடிப்படையில இந்த தசையிலே நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜருக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.